வெனஸ்டே ஆஃப்டர்நூன் பாஸ்ட் ஒரு 1 இயராக ஹாலில் வச்சுருந்த 2 மணி பிளான்ட்ஸ் பத்திரமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். பட் சம்மர் ஸ்டார்ட் ஆனதும் அதுலேருந்து லீவ்ஸ் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நர்சரியில் அப்படியே 2 பாட்டோட இருக்கிற மணி பிளான்ட்ஸ் வாங்கிட்டு கூட ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சமாக இண்டோர் பிளான்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். தென் மதியம் லஞ்சுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். பட் இது நார்மலாக செய்கிற மைதா நூடுல்ஸ் கிடையாது. 9 டைப்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருக்கிற மில்லட் நூடுல்ஸ். அதே மாதிரி இந்த நூடுல்ஸில் சாஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்கல. இந்த பேக்கெட்டில் வர ஒரே ஒரு மசாலா பவுடர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்கு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணோன்னா நூடுல்ஸ் சூப்பராக வெந்துடும். அதை அப்படியே நார்மல் வாட்டரில் அலசிட்டு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர் குக் ஆகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததான் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம், கேபேஜ், கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாமே நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மெயின் விஷயம் வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் பண்ணாமல் க்ரன்ச்சியாக இருக்கும் போதே நூடுல்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டிங்கன்னா ஹெல்த்தியான மில்லட் நூடுல்ஸ் ரெடி. இந்த மாதிரி டைப்பில் நூடுல்ஸ் செஞ்சால் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸில்